வசந்த் மற்றும் ஐஸ்வர்யா அவர்கள் இருவரும் சமீபத்தில்தான் திருமணமான புது மணத்தம்பதிகள். வசந்த் ஒரு மென்பொருள் இன்ஜினியராகவும் ஐஸ்வர்யா ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருந்தாள். திருமணத்திற்கு முன்பு இரண்டு வேறு உலகங்களில் இருந்த அவர்கள் திருமணத்திற்குப் பிறகு ஒன்றாக வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினர். திருமணத்திற்குப் பிறகு முதல் நாளிலிருந்தே வசந்த் மிகவும் பொறுமையாக இருந்தான். ஐஸ்வர்யா அழகாக அலங்கரிக்கப்பட்ட வீட்டிற்குள் சென்றபோது அவள் மனதில் ஒருவிதமான பயம். இது என் புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். அன்றிரவு வசந்த் மெதுவாக அவளிடம் நெருங்கி, உனக்கு ஏதாவது தேவையா, வசதியாக இருக்கிறாயா என்று கேட்டான். அவனது இனிமையான குரலில் அவளுக்கு ஏதோ ஒரு அமைதியான உணர்வு ஏற்பட்டது. நான் கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறேன் என்றாள் ஐஸ்வர்யா நேர்மையாக. வசந்த் சிரித்துவிட்டான். நீயும் எனக்கு புதிதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அழகான பயணம். நம்மோடு நாம் பழகிக் கொள்ளலாம், சரியா? அந்த வார்த்தைகள் அவள் மனதில் ஒரு உறுதியை ஏற்படுத்தியது. முதலில் அவன் அவளின் கையை பற்றினான். அவள் மெதுவாக சினுங்கினாள். பின்பு அவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த இரவில் மஞ்சள் நிற வெளிச்சத்தில் அவளின் உதடுகள் மின்னலைப் போல் மின்னியத்தை அவன் கவனித்தான். பின்பு மெதுவாக அவளின் உதடுகளில் முத்தமிட்டான். அவளின் கலைந்த புடவையில் குறுகிய சின்ன இடையில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவள் தன்னையே மறக்க ஆரம்பித்தாள். அன்றிரவு இருவருக்கும் புதிய இனிமையான தொடக்கத்தை உருவாக்கியது. காலம் கடந்ததுடன் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். காலை காப்பிக்காக வசந்த் கிச்சனில் முயற்சி செய்வது, ஐஸ்வர்யா அவனுக்காக சிறிய சிறிய சர்ப்ரைஸ் கொடுப்பது, இவை இருவருக்குமான காதலை இன்னும் அதிகமாக வளர்த்தன. ஒரு மழைக்கால நாள் இருவரும் வீட்டில் உட்கார்ந்திருந்தனர். வெளியே பரவிய மழையை பார்த்து கொண்டே ஐஸ்வர்யா வசந்தின் தோளில் தன் தலையை வைத்தாள். நாம் காதலிக்க ஆரம்பித்து விட்டோமா என்று வசந்த் கேட்க அவள் சிரித்தாள். நம்மை நாமே புரிந்து கொண்டு சிறிய சிறிய விஷயங்களில் சந்தோஷமாக வாழ்வதுதான் உண்மையான காதல். நீ என்னை புரிந்து கொள்கிறாய், அதுவே போதும். வசந்த் அவளை திரும்பி பார்த்து அவளது நெற்றியில் முத்தம் வைத்தான். என் வாழ்க்கையின் மிக அழகான நினைவு நானாகிவிட்டேன். ஆனால் அது மட்டுமல்ல, நீ என் நினைவாகவே மாறிவிட்டாய், ஐஸ்வர்யா. அந்த மழை நேரத்து அந்த முத்தம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் நீடிக்கப் போகும் காதலின் அடையாளமாகியது. மழை நீடித்துக் கொண்டே இருந்தது. வசந்த் மற்றும் ஐஸ்வர்யா ஜன்னலின் அருகில் உட்கார்ந்து காஃபி கையிலெடுத்து மழையை ரசித்தனர். மணமகன் மணமகள் உறவிலிருந்து உண்மையான காதலராக மாறும் அந்த நேரம் இருவரும் உணர்ந்தார்கள். அன்றிரவு வசந்த் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஐஸ்வர்யா அவனை கவனித்தாள். அவனது முகம் கண்ணாடியின் வழியாக எதிரொலித்த ஒளி, அதை பார்த்து அவளுக்குள் ஓர் இனிமையான உணர்வு பிறந்தது. அவள் மெதுவாக வந்துவிட்டு, இன்று முழு நேரமும் வேலையா என்று கேட்டாள். வசந்த் கண்களை தூக்கிப் பார்த்தான். சிறிய ப்ராஜெக்ட் பாக்கியிருக்கிறது. ஆனால் நீ கேட்டுவிட்டாய், இனிமேல் வேலையில்லை. அவன் லேப்டாப்பை மூடிவிட்டு அவளை பார்த்தான். நீ ஒருவேளை அசந்து போய்விட்டாய் போல என்று ஐஸ்வர்யா அவனை கலாய்த்தாள். ஆமாம், நம் வாழ்க்கையின் இந்த தொடக்கமே அசந்து போகும் அளவுக்கு அழகாக இருக்கிறது. அவள் சிறிய சிரிப்புடன் அவன் அருகே வந்து, என்ன சாப்பிடலாம், இன்று நான் நீண்ட நேரம் சமையல் செய்தேன் என்று கேட்டாள். வசந்த் உடனே உணவறைக்குப் போய் பார்த்தான். அவள் அவனுக்காக அவனுக்கு பிடித்த ரொட்டி பனீர் பட்டர் மசாலா செய்து வைத்திருந்தாள். ஓஹோ, இது என்ன சர்ப்ரைஸ்! நீ வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது நான் சமையல் கலையில் புதுமையை முயற்சித்தேன். அப்படியா? இதற்கு என்ன பரிசு? உனக்கு பிடித்ததென்னால் நாளை நான் ஒரு ஸ்பெஷல் டின்னர் செய்வேன். வசந்த் சிரித்துவிட்டு, நான் இன்னும் சிறப்பான பரிசு எதிர்பார்த்தேன் என்று சொல்ல, ஐஸ்வர்யா அவனை ஒரு அழகான அணைப்பில் பற்றிக் கொண்டாள். உடனே அவன் அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு படுக்கை அறைக்குள் சென்றான். அந்த இரவு அவர்களின் திருமண வாழ்க்கையின் ஒரு இனிமையான அத்தியாயமாக மாறியது. காலம் கடந்தபோதும் வசந்த் மற்றும் ஐஸ்வர்யாவின் காதல் குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய சண்டைகள், கலகலப்பான சிரிப்புகள், பரஸ்பர புரிதல், இவை அவர்களது உறவை இன்னும் வலுவாக்கின. ஒரு நாள் இருவரும் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தனர். வசந்த் தன் கரங்களை ஐஸ்வர்யாவின் கரங்களில் போட்டுக்கொண்டு, என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். நம் வாழ்க்கை ஒரு அழகான கனவு போலவே இருக்கிறது என்றாள் ஐஸ்வர்யா. வசந்த் அவளது முகத்தை பார்த்துவிட்டு, அந்த கனவை நிஜமாக்க என்னும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் என்றான். கதிரவன் மறைந்து கொண்டிருந்த அந்த நேரம் கடற்கரை உஷ்ணமாக இருந்தது. ஆனால் வசந்த் மற்றும் ஐஸ்வர்யாவின் காதல் மட்டும் சுடராக பரவியது. அவர்கள் இருவரும் கை கோர்த்து நடந்துவிட்டே எதிர்காலத்திற்கான கனவுகளை சிரித்தபடி பேசத் தொடங்கினர். காதல் ஒரு கணத்தில் ஏற்படலாம், ஆனால் அதை போற்றுவது முழு வாழ்க்கை. வசந்த் ஐஸ்வர்யாவின் காதல் வாழ்நாள் முழுவதும் நிலைக்கட்டும்.